ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து தினமுமே ஒரு படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து வரோம். இன்னைக்கு அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வை பார்க்குறோம். அதுவும் இந்த பாலஸ்தீன போர் நடக்கக்கூடிய சமயத்தில் இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன் அப்படிங்கக்கூடிய காரணத்தை நீங்களே கடைசியாக புரிஞ்சுப்பீங்க. முதல்ல நம்ம நிகழ்வுக்கு போயிடலாம். இந்த ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா துருக்கியில் நடக்குது. நமக்கு தெரியும் துருக்கியில் இப்போ எர்டோகான் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் பல ஆயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா வரலாற்றின் சில பக்கங்களை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். எல்லாருக்கும் தெரியும் முதல் நபியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்திருந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்ணாங்க, இரண்டாவது நபியாக வந்தாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான் முதல் நபின்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் மனிதர் அப்படிங்கக்கூடிய ஒரு அந்தஸ்தை பெற்றவராக இருந்தனால, அவர் தான் முதல் மனிதராக இருந்தனால அவர் என்ன பண்ண தேவையில்லை, எந்த ஒரு சமுதாயத்தையும் திருத்த தேவையில்லை. அதுக்கு முன்னாடி வேற யாரும் இல்லை. நபி அப்படிங்கிறவங்க நேர்வழிப்படுத்துறதுக்காகவும் திருத்தறதுக்காக வந்தாங்க. அதனால நபியை பொறுத்தளவுக்கு நூஹ் தான் நபி, நூஹ்லிருந்து ஆரம்பிச்சு தான் நபித்துவம் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு சிலர் சொல்லுவாங்க. அது எப்படி இருந்தாலும் நம்ம மாற்று கருத்து சொல்றதுக்குள்ள. இரண்டாவதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வராங்க. அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய கொள்கையை எத்தி வைக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் 900 வருடங்கள் எத்தி வச்சு அந்த மக்கள் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவர்களுக்கு வாழ்க்கையை வெறுத்து போகிற அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த இருக்கக்கூடிய மக்கள் நோவினைப்படுத்துகிறாங்க. அப்போ அல்லாஹுடைய கட்டளை வருது. அல்லாஹுடைய கட்டளை என்ன வந்துச்சு, ஒரு கப்பலை கட்டுங்கன்னு சொல்லிட்டு வருது. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, சொன்ன மாதிரிலாம் செய்கிறாங்க. இது செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது என்ன பண்ணுறாங்க, அந்த ஊர்க்காரங்களாம் பரிகாசம் செய்கிறாங்க. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பைத்தியகாரத்தனமாக இல்லை, தண்ணீரில் போகிற அளவுக்குலாம் நிலைமை இல்லையேன்னு சொன்னால் நூஹ் அவர்கள் இல்லை உங்களுக்கு வெள்ளம் வரும் அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. அப்படி வெள்ளம் வந்தால் கூட நாங்கள் என்ன பண்ணுவோம், மலை மேலே ஏறிப்போன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கே தெரியும் வெள்ளம் வந்துச்சு. அதே மாதிரி அல்லாஹுடைய கட்டளையின்படி ஒரு ஜோடி விலங்குகளையும் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையாளராக இருந்த மனிதர்களையும் நூஹ் அவர்கள் அந்த கப்பலில் ஏற்றுறாங்க. அந்த கப்பல் அதுக்கப்புறம் பயணப்பட ஆரம்பிக்குது. சொல்லப்போனால் நூஹ் நபி அவர்களுடைய மனைவி மக்களே வரல, அஸ்தோஃபிருல்லாஹ், அவங்களே வரல. இந்த கப்பல் புறப்படுது. 40 நாள் மழை பெய்யுது. மலைகளை விட உயரமான அலைகள் வருது. அதாவது ஒரு மவுண்டெயின் எவ்வளோ பெருசாக இருக்கும், அந்த மவுண்டெயின் அளவுக்கு அலைகள் எப்படி இருக்கும், நம்ம சுனாமியை விட 10 மடங்கு இருந்திருக்க மாட்டிருக்கு. அந்த மாதிரியெல்லாம் அலைகள்லாம் வருது. 40 நாள் மழை பெஞ்சு அதுக்கு பிறகு இவங்க ஒரு 6 மாதம் கழித்து கப்பலும் இது கரை கட்டுது. எந்த இடத்துல கரை கட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் துருக்கியில் இருக்கக்கூடிய மலை மேலே கரை கட்டுது. சிலர் பார்த்தீங்கன்னா நூஹ் ஆர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பைபிளில் வந்திருக்குது. அது இல்லாமல் நம்ம பார்க்கும்போது ஜூது மலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா நம்ம குரானில் வந்திருக்கு. இது ரெண்டும் பெருசாக தூரம்லாம் இல்லை, இது ஒரே மலை தொடர்ச்சி தான். பைபிளில் அப்படி சொல்லியிருக்காங்க, நமக்கு இதில் இப்படி கிடச்சிருக்கு. எப்படி இருந்தாலும் அது ஒரே மலை தொடர்ச்சி. அது பார்த்தீங்கன்னா ஒரு 90 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த இடத்த தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆராய்ச்சியாளர் விமானத்தில் பறக்கும்போது முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய குர்தீஸை சேர்ந்தவங்க, குர்தீஸ்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா துருக்கிக்கு பக்கத்தால் இருப்பாங்க. அவங்க சிரியாவில் இருக்கக்கூடிய மக்கள், இன்னும் துருக்கிக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய மக்கள்லாம் குர்தீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்காங்க. அந்த அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் ஃப்ளைட்டில் போகும்போது பார்க்குறாரு. பார்த்துட்டு ஏதோ ஒன்று வித்தியாசமாக தெரியுதே மேலேருந்து பார்க்கும்போதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சொன்னதுக்கு பிறகு ஆராய்ச்சிலாம் செய்கிறாங்க. அது என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் என்ன இருக்குது, அந்த மலை மேலே ஒதுங்குச்சுல அந்த இடம் கிடச்சிருக்கு. கப்பலாகவே கிடச்சிருக்கானா கப்பலாக கிடைக்காது. ஏன்னா உங்களுக்கு அது எத்தனை நூற்றாண்டுகள் ஆயிடுச்சு. அதனால கப்பல் என்ன இருக்குன்னா அது அப்படியே ஒரு விதமான ஒரு கல் மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்ல. அந்த மண்ணோடு சேர்ந்து கிளைமேட் சேஞ்சஸ் இருந்திருக்கு. எவ்வளோ மழை பெஞ்சிருக்கும் அதுக்கு பிறகு எவ்வளோ மாற்றம் அந்த மண்ணில் நடந்திருக்கும். அதனால அந்த கப்பல் அப்படியே அந்த ஏரியாவில் புதஞ்சு போச்சு. கப்பலாக இல்லாமல் மலையில் ஒரு வடிவமாக புதஞ்சு போச்சு. நான் ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். அதுக்கு பிறகு அதில் போய் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஆமாம் இது ஒரு காலத்தில் மரமாக இருந்திருக்குது. மரம்னா மரத்தை வச்சு தான் அவங்க கப்பலை கட்டியிருக்காங்க. அந்த மரம் தான் இப்போ மாறி இருக்கு. இதில் 30 விதமான உலோகங்கள் கிடச்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 3 மாடி இருந்திருக்குது. அதுக்கப்புறம் மேல்கூரை இருந்திருக்கு, கதவுகள் இருந்திருக்குது. அது அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த அமைப்புகள் அப்படியே இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பைபிளோடும் ஒத்து போகுது. ஏன்னா பைபிளில் இருக்கக்கூடிய தகவலும் ஈசா நபி அவர்கள் சொன்னது தானே. அதனால அவர்கள் சொன்னதும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கரெக்டாக தான் இருக்கும். சில விஷயங்கள் அதுக்கு பின்னாடி வந்த மக்கள் மாற்றிட்டாங்க. அதனால தான் பைபிள் என்ன ஆயிடுச்சு, அதோடைய தூய்மை தன்மையை இழந்துருச்சுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ணுறான், நபியும்
குரானையும் இறக்குறான். அப்படி பார்க்கும்போது பைபிளில் இருக்கக்கூடிய விஷயங்களும் அதில் ஒத்துப்போது அது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது துருக்கியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுக்கும் போருக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, எல்லா நாட்டுக்கும் எல்லா மதத்துக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மத ரீதியாக தொடர்பு இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த ஜெருசலத்தில் அக்ஸாவை என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேல் பிடிக்கிறதுக்கு ஒரு திட்டம் போடுறாங்க. அந்த திட்டத்தை எப்போ செயல்படுத்த முடியும்னு அவங்க நம்புகிறாங்கன்னா, அவங்களுடைய அந்த சிவப்பு கன்றுகளை வந்து அறுத்து பலியிடணும். அதாவது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கன்றுகள், அது உலகத்திலே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதை வந்து இவங்க வளர்த்துறாங்க. அது வளர்த்தி அதை அறுத்தாதான் நாங்கள் அக்ஸாவை வந்து இடிச்சிட்டு கோயில் கட்ட முடியும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு பெட்டி இருக்குது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெட்டி. அந்த பெட்டி வந்து அக்ஸாவுக்கு கீழே எங்கேயோ புதைக்கப்பட்டிருக்கு. அந்த பெட்டியை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்னா நாங்கள் வந்து 3வது கோயிலை கட்டிடுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேல் வந்து நம்பிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து நிறைய அகழ்வாராய்ச்சியில் செய்கிறாங்க. அதே மாதிரி துருக்கி என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறும் துருக்கிக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, எதிர்த்த மக்களையெல்லாம், அதாவது யாரெல்லாம் அல்லாஹ்வை வணங்காமல் இருந்தாங்களோ அவர்களையெல்லாம் அல்லாஹ் அழித்து விட்டு காப்பாற்றிய ஒரே கூட்டம் தான் அப்போ நூஹுடைய கூட்டமாக இருந்தாங்க. அவங்க துருக்கிக்கு வந்திருக்காங்கிறனால இஸ்ரேல் வந்து என்ன சொல்கிறான், நாங்கள் வந்து துருக்கி மேலே தாக்குவோம், நாங்கள் துருக்கியே வந்து கைப்பிடிப்போம், கிரேட்டர் இஸ்ரேலில் எல்லாத்தையும் தான் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், வளைச்சு போட போகிறோம், அந்த மத்திய கிழக்கவே நாங்கள் தான் ஆட்சி செய்ய போகிறோம், யூதர்கள் தான் அப்படிங்கிற அளவுக்கு நெத்தனியாக சொல்லியிருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி நினச்சி இருந்த ஆட்களையெல்லாம் அழிச்சிட்டு தான் அல்லாஹ் வந்து மக்களை காப்பாற்றினான். அந்த மக்களை கொண்டு வந்து துருக்கியில் தான் வச்சுருக்கான். அங்கே தான் வந்து இறங்குச்சு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கப்பல். இப்போ அதை அல்லாஹ் காமிச்சு கொடுக்கறதன் மூலமாக இங்கே முஸ்லீமுடைய பேராட்சி தான் இருக்கும், முஸ்லீம்கள் தான் இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எப்படி நம்ம அழிச்சோமோ எதிரிகளை, அதே மாதிரி மறுபடியும் யாராவது வந்தாலும் நம்ம அழித்து விடுவோமோ தவிர நீங்கள் தான் உங்கள் மண்ணை ஆட்சி செய்வீங்க, உங்களை வந்து யூதர்கள் கைப்பிடிக்கிறதுக்கெல்லாம் நம்ம விடமாட்டோம்னு சொல்லிட்டு அல்லாஹ் காட்டுறான். அதனால துருக்கியை வெல்ல இஸ்ரேலால் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து சொல்கிறாங்க. இது அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருக்குது. அல்லாஹ்வே நன்கறிவான். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய ஹைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க.